கடந்த ஆண்டு 205 பயணிகளை ஏற்றிச் சென்ற லுஃப்தான்சா விமானம் ஒன்று நடுவானில் 10 நிமிடங்களுக்கு விமானி இல்லாமல் பயணித்த அதிர்ச்சி சம்பவம் அம்பலமாகியுள்ளது. 2024 பிப்ரவரி 17 நடந்த அச்சம்பவத்தின் போது ஜெர்மனியின் பிராங்க்பர்ட்டிலிருந்து ஸ்பெயினின் செவிலா நகருக்கு அந்த A321 விமானம் பறந்து கொண்டிருந்தது. அதில் 199 பயணிகளும் 6 பணியாளர்களும் இருந்தனர். விமானத்தின் கேப்டன் கழிவறைக்கு சென்ற நேரத்தில் காக்பிட் எனப்படும் விமானி அறையில் தனியாளாக இருந்த துணை விமானி திடீரென மயக்கம் போட்டதாக ஸ்பெயின் விபத்து விசாரணை ஆணையத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றாலும் ஓட்டோ பைலட் எனப்படும் தானியங்கி விமானி இயக்கத்தில் இருந்ததால் விமானம் நிலையான முறையில் தொடர்ந்து பறந்தது. இருப்பினும் துணை விமானி தற்செயலாக கட்டுப்பாடுகளை இயக்கினார் என்று அவ்வறிக்கை கூறியது. அப்போது துணை விமானி திடீர் மற்றும் கடுமையான இயலாமையுடன் இருந்திருப்பது குரல் பதிவு கருவியில் பதிவான குரல் வழி தெரிய வந்துள்ளது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் 3 முறை துணை விமானியை தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் எந்த பதிலும் இல்லை. கேப்டன் கழிவறையிலிருந்து திரும்பி வந்து வழக்கமான திறப்பு குறியீட்டை கொண்டு விமானி அறை கதவை திறக்க முயன்றார். 5 முறை முயற்சித்தும் முடியவில்லை. தவிர விமானி அறையின் பணியாளர் ஒருவர் இன்டர்காம் அழைப்பையும் செய்தார். எந்த பதிலும் இல்லாததால் கேப்டன் கடைசியில் அவசர கால குறியீட்டை பயன்படுத்தி விமானி அறையினுள் நுழைந்து விமானத்தை கட்டுப்படுத்தினார். அதே சமயம் மயங்கி கிடந்த துணை விமானிக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு அவர் சுயநினைவடைந்தார். எனினும் அவரின் முந்தைய மருத்துவ சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டது. நடுவானில் இது வழக்கத்திற்கு மாறான ஒரு சம்பவம் என வர்ணித்த விசாரணை குழு சக விமானி திடீர் இயலாமைக்கு சென்றால் எப்படி செயல்பட வேண்டும் என்பது விமானங்களின் கேப்டன்களுக்கு பயிற்சியளிக்கப்படுவதாக கூறியது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது. 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பசாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது.